Hi friends, வணக்கம். வெல்கம் டு நான்-ஸ்டாப் கோ தமிழ் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ண 1983 என்டாஸ்மெண்ட் டீசல் புல்லட்டு. கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா 42 இயர்ஸ் ஓல்டு. இந்த வண்டி கம்ப்ளீட்டாக நம்ம ரீஸ்டோர் வந்து பண்ணியிருக்கோம். வண்டி வந்து வியூ பாருங்கள், ரைட் சைடு வியூ. அதாவது ஃப்ரண்ட் டயர்லேருந்து பேக் டயர் வரைக்கும் ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணோம் இந்த வண்டியை. என்னோடய ஃபோட்டோஸு எல்லாமே நம்ம சேனலில் வந்துட்டு இந்த வீடியோவோட எண்டில் வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். இந்த வண்டியில் வந்து என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் என்னங்கிறது நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட் சைடு வியூ, லெஃப்ட் சைடு வியூ, சாரி, பேக் சைடு வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கம்ப்ளீட் டீலக்ஸ் மாதிரி டேஸ்ட், அவர் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வண்டி ஓனர் டேஸ்ட் தகுந்த மாதிரி ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. வண்டியோட லுக்கு எப்படி இருக்குது என்னங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்த்துட்டு. அப்படியே ஃபுல்லாக வந்து விண்டேஜ்லேயே லுக் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆல்ட்ரு பண்ணாமல் அப்படியே வண்டி வந்து என்ன கண்டிஷன் தான் அதனோட ஃபோட்டோஸும் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இந்த வண்டி ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா பெட்ரோல் டு டீசல் எண்டாஸு. இது வந்து 93க்கு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்பெனி வண்டியோட இன்ஜின் அசம்பிளி அப்படியே ஃபுல்லாக கிளச்சு, இன்ஜினு ப்ளஸ் வந்துட்டு கியர் பாக்ஸ் அப்படியே அசம்பிளி வந்து எடுத்து இதுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்ஜின் கவர் வந்து மாற்றிருக்கு. ஆக்சுவலாக கம்பெனி வண்டியோட கவர் வந்து சென்டர் பெட்டில் இருக்குது, கம்பெனி டீசலோட பெட்டில் இருக்குது. இது வந்து செல்ஃப் வந்து கொஞ்ச நாள் கழித்து ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு வண்டியோட ஓனர். அதனால் வந்துட்டு இதை அப்படியே விட்டுட்டோம். இதில் வந்து டயரு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயரு ப்ளஸ் வந்துட்டு ரிம் எல்லாமே கம்ப்ளீட்டாக புதுசு தான் போட்டிருக்கு. அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட் புதுசு அப்படின்னா விண்டேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இன்ஜின், கிளச்சு, கியர் பாக்ஸ் இதெல்லாம் வந்து பப்பிங் பண்ணிவிடுவாங்க. உள்ளுக்கிற வந்துட்டு கண்டிஷன் பொறுத்து அதை சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு வண்டியோட ஓனர்ஸ் வந்துட்டு சஜஷன் கேட்டு அதை வந்து ரிப்ளேஸ் பண்ணுறதா இல்லை வந்து அதையே போடுறதா அப்படிங்கிறது வந்துட்டு டிசைட் பண்ணிக்குவாங்க. வண்டியோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கம்பெனி கட்சி அப்படியே நான் சொன்னேன் இல்லைங்களா, கம்பெனி இன்ஜின் அப்படியே வந்து அசம்பிளி ஃபுல்லாக வைத்திருக்காங்க அப்படின்ட்டு. எண்டாஸ்மெண்ட் வண்டிக்கு வந்துட்டு இப்படி பண்ணுவாங்க. அது முன்னாடியே வந்து அவங்க கம்பெனி வண்டி வந்து ரொம்ப விருப்பப்படுறாங்க. இந்த மாதிரி ஓல்டு வண்டிக்கு வந்துட்டு செட்டாக ஏதாவது கிடைச்சது அப்படின்னா பழைய வண்டியில் அப்படியே செட்டாக ஏற்றிக்குவாங்க, சரிங்களா. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒயரிங் வந்து ஜென்ரலாக பண்ணியிருக்கு. கிளச் அசம்பிளியில் வந்துட்டு தனியாக வந்து கிளச் காயிலில் எதுவும் கொடுக்கல, ஃப்ளைவீல் காயில் தான் கொடுத்துருக்கு. 14 ஆம்ஸ் பேட்ரி வந்துட்டு 9 ஆம்ஸ் பேட்ரி வந்துட்டு இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் ஒயரிங் வந்து கிட்டலாம் புதுசு தான் போட்டிருக்கு. என்னோடய வண்டியோட ஓல்டு ஃபோட்டோஸ் வந்து நம்ம எண்டில் வந்து ஆட் பண்ணுறோம், செக் பண்ணி பாருங்கள். இன்னும் வந்து இந்த வண்டி வந்து எஃப்சி இன்னும் பண்ணலை. எஃப்சி வந்துட்டு பண்ணுறதுக்காக தான் ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணாங்க. வண்டியில் வந்து இன்னும் 2 வேலை பண்ண வேண்டியது இருக்குது. ஹேண்ட் ரெஸ்ட் வந்துட்டு பூசு மாட்டணும், ப்ளஸ் வந்துட்டு சேரிகேடு வந்துட்டு கர்நாடக டைப் வந்து போடணும். வண்டி எடுத்துகிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. சின்ன வேலை இருக்குது அப்படின்னு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 426 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும். பேக் சைடு பார்த்துட்டிங்கன்னா தெரியும், டைல் லேம்ப்பு எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஃபினிஷிங்கில். லாங் பாட்டில் சைலன்சர் போட்டிருக்கோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். இன்ஜின் ஒர்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக பண்ணல. ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு 30% இன்ஜின் ஒர்க் மட்டும்தான் பண்ணியிருக்கு. இந்த வண்டிக்கு என்ன பண்ணிக்கிறேங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வண்டி இன்ஜினில் பார்த்துட்டிங்கன்னா ஹெட்டு ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு பிஸ்டன் ரிங்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கு. அதேமாதிரி கனெக்டிங் ராடு பேரிங் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ மட்டும் தான் பண்ணியிருக்கு இன்ஜினில். மற்றபடி வேறு எந்த ஒர்க்கு வந்துட்டு இன்ஜின் சைடில் வந்து பண்ணல. மற்றெல்லாம் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி அப்படியே வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. கிளச்சு, கியர் பாக்ஸ் எல்லாம் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணியிருக்கு. ஆயில் சர்வீஸ், இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம். ஓல்டு சேஸ்னாவே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்கும்.
அதாவது ஓல்டு வண்டி வந்து கிடைச்சா எடுங்க அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி இந்த வண்டியில் வந்துட்டு எந்த ஒரு வெல்டிங்கோ எக்ஸ்ட்ரா வெல்டிங்கோ இந்த மாதிரி கிராக் இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, வெட் கிராக்கில் எதுவும் இல்லை. எல்லாமே செக் பண்ணி வண்டி வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து செக் பண்ணிவிட்டு என்ன கண்டிஷன் இருக்குது நல்லா நீட்டாக செக் பண்ணி ஃப்ரேம்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் பெயிண்ட் குரோமி இதுக்கு அனுப்புவாங்க. குரோமியம் வந்துட்டு ஃபினிஷிங் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கிளியராக இருக்கும் குரோமியம், தெரியுதுங்களா வண்டியோட இது. ஃபஸ்ட் குவாலிட்டி குரோமியம் தான் போட்டிருக்கு. பெயிண்ட்டு அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணான்னா 10 year ப்ளஸ் வந்துட்டு பெயிண்டோட குவாலிட்டி வந்து கம்பல்சரி வரும். இது வந்துட்டு சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணாமல் மந்த்லி ஒரு 2 வயசாவது வந்துட்டு க்ளீன் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக வச்சுருந்தாங்கன்னா வண்டி வந்து கம்பல்சரி வரும். குரோமியம் பொறுத்தளவுக்கு நீட்டாக அவங்க மெயின்டைன் பண்ண, மழை வந்துச்சுன்னா தொடச்சி நிறுத்தணும். வீக்லி ஒன்ஸாவது வந்துட்டு எல்லாமே தொடச்சி நிறுத்தினாங்கன்னா குரோமியம் வந்துட்டு நல்லா வந்து உங்களுக்கு லைஃப் கொடுக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டி ரீஸ்டோர் பண்ணுறது மட்டும் கிடையாது, வண்டியை வந்துட்டு ஓனர்ஸ்கிட்ட நம்ம ப்ராப்பராக அவங்கக்கிட்ட கேட்போம், என்ன எப்படி இருக்குது வண்டி வந்து ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கா, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகுதா, அதை ஃபாலோ பண்ணுவோம். வேறு ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க, நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லிவிடுவாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டிக்கு வந்து டோட்டல் செலவு இப்போ வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா 83,000 ரூபா ஆகிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கோம், அவரோட ரிக்யூர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கு. இதில் செல்ஃபு ப்ளஸ் வந்துட்டு அலைவீல் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் ஆகும். செல்ஃப் மாட்டுறதுக்கு குறைஞ்சது பார்த்து 25 to 30 ரூபா வந்துடும். ப்ளஸ் அலைவீல் டிஸ்க் இந்த மாதிரி போடுறீங்கன்னா குறைஞ்சது வந்து 20 ரூபாய்க்கு பக்கம் வந்துடும். 10 ரூபா to 20 ரூபா பக்கம் வந்துடும். டிஸ்கெல்லாம் போட்டு எல்லாமே ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால் அது பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்துடும். இன்ஜின் ஒர்க் வந்துட்டு நம்ம பண்ணியிருந்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரீஸ்டோர் காஸ்ட்டு வரும். சரிங்களா? லேபர்லாம் சேர்த்து மொத்தம் 83,000 ரூபா ஆயிருக்கு இப்போ வரைக்கும். நான் சொன்னது தான், இந்த ஹேண்ட்ரெஸ்ட் மாற்றணும், சேரிகேடு வந்து மாட்டணும் இந்த வண்டிக்கு. இந்த 2 ஒர்க்கு மட்டும் பண்ணி கொடுங்க, அடுத்த டைம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாரு. ஓகே, இந்த வண்டியோட டிரைவிங் டெஸ்ட்டு வந்துட்டு அப்படியே இப்போ ஒரு சின்ன கிளிப் மாதிரி போடுறேன் பாருங்கள். ஓகே, இதுதான் வண்டி ஓனர் என் வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டுருக்காங்க. வண்டி ஓனர் வந்து ரன்னிங் வீடியோ எடுக்கிறாங்க. ஓகே, வண்டி எப்படி ஓட்டுறதுக்கு? ஓகே, 4 கிலோமீட்டர் ஓட்டிக்கிங்க. அதான் வண்டி ஓனரு ஒரு 400 கிலோமீட்டர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து எப்படி இருக்குன்னு சும்மா அப்படியே சின்ன ஒரு கிளிப் மட்டும் சொல்லுங்கள். நல்லா இருக்குங்கண்ணா, வண்டி ஓட்டுறதுக்கு 400 கிலோமீட்டர் ஓட்டிக்கிறேன். நல்லா தான் இருக்குது. மைலேஜும் 60க்கு மேலே வருது. நீட்டாக இருக்குது வண்டி, எதிர்பார்த்த மாதிரி இருக்குது. நீட்டாக செஞ்சுக்கிறாரு. ஓகே, ரொம்ப நன்றி. அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. நன்றி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு வேறு வண்டி ரீஸ்டோர் வண்டி ரெடி பண்ணிருக்கோம். அதனோட வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.